மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை சீராக் புத்தகம் 17வது அதிகாரம் 20 29 வசனங்கள். அது மிகச்சிறப்பாக 22வது வசனம். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன, அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மனிதர் செய்யும் தர்மங்கள், நாம் செய்கிற எந்த ஒரு ஆல்ம்ஸ் கிவிங், நாம் பிறருக்கு செய்கிற எந்த ஒரு உதவியும் கடவுளுடைய முத்திரை மோதிரமாக கணை ஆழி போல் திகழ்கின்றன. எப்படி யோசேப்புடைய கரங்களிலே பார்வோனுடைய முத்திரை கொடுக்கப்பட்டது. ஆகா 2:21-23 வரை ஆண்டவர் அவனுக்கு முத்திரை மோதமாக அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். வீடு திரும்பி வந்த நல்ல மைந்தனுக்கு தகப்பன் அவனுக்கு கைகளுக்கு மோதிரத்தை கொடுத்தார். அதுதான் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது, அழகை கொடுக்கிறது, ஒரு நிறைவை கொடுக்கிறது. மேலும் அவர்கள் செய்கிற அன்பு செயல்கள், அன்பின் காரியங்கள், மற்றவர்களை அன்பு செய்வதும் சரி, கடவுளுடைய அன்பு பிறர் அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவருடைய கண்மணி போல நாம் இருக்கிறோம். கண்மணி இது ரொம்ப ஆப்பிள் ஆஃப் நாய், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது. அது இறைவன் நம்மை அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய அரவணைப்பில கண்ணின் மணி போல நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். திருப்பாடல் 17 பார்க்கிறோம். கண்ணின் மணி போல என்னை காத்து, அவருடைய கண்மணி போல நம்மை காத்து நமக்கு ஆதரவு நம்பிக்கை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கணையாளை போலவும் அதே போல கண்மணி போல காக்கின்ற தேவன் நாம் செய்யும் தர்மங்கள் அன்பு செயல்கள் வழியாக நிறைய ஆசிரியை பெறுவோமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, மாறாதவரை, உமது கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து காத்து நல்ல பிதாவே. ஆமென்.